எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும். சரியா? இன்னைக்கு எங்களுக்கு டெக்கரேஷன் ஷாப் ஒன்று இருக்குது. அது போக ஆன்லைனில் சாரீஸும் நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பட்டுல இருந்து காட்டன் வரைக்கும், அதே மாதிரி யங்கர் கேர்ள்ஸ்க்கு தேவையான சுடிஸ், டாப்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸே ஓரளவுக்கு பிராண்டட் ஐட்டமாக குவாலிட்டி உள்ளது மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப விலை குறைஞ்ச ஐட்டம்ஸ் அப்படி பண்ணுறது இல்லை. ஏன்னா குவாலிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இப்போ காட்டன் சாரீஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது சம்மர் ஆரம்பமாக போகுது. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மேக்ஸிமம் ஆஃபீஸ் ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம், மேபி டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை என்னை மாதிரி ஓரளவுக்கு பெரியவங்களாக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கக்கூடியது காட்டன் தான். எவ்வளவு வேர்த்தா கூட அந்த வேர்வையை கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குளுமையை கொடுக்கக்கூடியது காட்டன் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாகவே சம்மருக்கு காட்டன் சாரீஸ்க்கு மாறிடுறது வழக்கம்தான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது, இப்போ நான் கட்டியிருக்க சாரியை கூட நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு வேல்தாரி பேட்டர்ன், மெரூன் கலர், மெரூன் பேஸில் கட்டியிருக்கிறேன். இது ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான். இதில் வேறு எதுவுமே மேலே பார்டர் அகல பார்டரும் கிடையாது, கீழே அகல பார்டரும் கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு அஃபிஷியலாக நம்ம கட்டுறதுக்கோ, இது மாதிரி ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறவங்க, இல்லை ப்ரொஃபஷன் ரீதியாக வெளியே போகிறவங்க வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு ரிச் லுக், கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இதில் முந்தின்னு சொல்லி பார்த்தோம்னா வழக்கமாக பெரிய ஜருக பார்டரு அப்படி முந்திலாம் கொடுக்கல. அதுக்கு பதில் அதிலே ஒரு செக்குடு பேட்டர்ன் மட்டும் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? ஒரு சிம்பிளாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் மேக்ஸிமம் எல்லா கலர்ஸுமே கொஞ்சம் நல்ல பிரைட் கலர்ஸாக, ரொம்ப அழுத்தம் கொடுக்கறது மாதிரி இல்லாமல், ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, கலர்ஸும் அதே மாதிரி தான், அதே மாதிரி மெட்டீரியலும் அது மாதிரி தான், நல்ல சாஃப்ட். ஆனால் அதே சமயத்துக்கு டிரான்ஸ்பரண்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்மளை மாதிரி பெரியவங்க கட்டுறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது. நம்ம அநேகமாக சிங்கிள் ஃப்ளீட் தான் வைக்கிறவங்களா இருப்போம். யாருமே ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டுறவங்க ரொம்ப கம்மி தான். இது ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டுனாலும் லுக் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஃப்ளீட்ஸ் இல்லாமல் சிங்கிள் ஃப்ளீட்டாக கட்டுறவங்களுக்கும் இது ரொம்ப அழகாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இதில் கொஞ்சம் கலர்ஸ் நம்ம இப்போ பார்ப்போமா? இது ஒரு நல்ல நேவி ப்ளூ கலர், ராயல் ப்ளூ. அப்போது இது ப்ளூ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜருகை கோடுகள் நல்லா பளிச்சுன்னு தெரியும். கெட்டுறப்பவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேட்டாகவும் காமிக்காது, ரொம்ப லீனாகவும் காமிக்காது. அதே சமயத்துக்கு ரொம்ப உடம்போட ஒட்டிக்கிட்டு சில பேர் ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டைப்பும் இது இருக்கவே இருக்காது. ஓரளவுக்கு நம்ம உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கும். இன்னொன்று இது வாஷபிள். நம்ம கையில் வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷினில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதுக்கு கஞ்சி பசை போட்டு கட்டுனோம்னா எப்பயுமே ரிச்சாக தான் இருக்கும். அந்த கொஞ்சம் மைல்டாக நம்மளுக்கு ரிவைவ் கிடைக்குது. வீட்டில் நம்ம சாதம் வடிக்கிற கஞ்சி வச்சுருக்கிறவங்களா இருந்ததுன்னா அந்த கஞ்சியில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு சேலையை ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் இம்மர்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் புழிஞ்சிட்டு நீங்கள் உதறி காய போட்டுருங்க. நீங்கள் அயன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அயன் பண்ணாமல் கூட அதே மொடமொடப்போட ரிச் லுக்கோட இந்த சாரீஸ் இருக்கும். இதில் இன்னொரு கலர் காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு மாதிரி தக்காளி சோப்புன்னு சொல்கிறப்போ இது கொஞ்சம் டார்க் கலராக தன்னை ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் இது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்கும். கொஞ்சம் அவங்களோட கலரை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக நல்ல பிரைட்டாகவும் இருக்கும்.
அதே சமயத்துக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, இதில் இந்த பார்டரும் இதே பேட்டர்ன் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் இதுவும் இதுதான். இந்த லைன்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துடும் நமக்கு. அப்படிங்கிறப்போ ஒரே டைப்பு. அப்போ நம்ம வந்து ரொம்ப ஏஜ்டாக தெரிய மாட்டோம். அதை முதல்ல நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு தான் பார்டர் போட்டு கட்ட பிடிக்கும், சில பேருக்கு பார்டர் போட்டு கட்ட பிடிக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு இது சூப்பராக இருக்கும். அடுத்தது இது ஒரு பிளாக் கலர். பிளாக் கலர் விரும்புகிற மக்களும் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கிறோம் இல்லைங்களா? இதில் வந்து நல்லா கலராக ஒயிட்டிஷாக இருக்கிறவங்க, சுக்கிரனோட ஆதிக்கத்தோடு இருக்கிறவங்கலாம், சூரியனோட ஆதிக்கத்தோடு இருக்கிறவங்களாம் நல்லா ஒயிட்டிஷாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ ராயல் லுக்கு கிடைக்கும். செமையாக இருக்குல்ல? இந்த பிளாக்குக்கும் இந்த டிசைனுக்கும் பாருங்கள் எவ்வளவு அழகாக லிஃப்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குதா? பிரித்து பார்க்கலாமா? உள்ள ஃபுல்லாக இதே மாதிரி கோடுகள் தான், ஃபுல்லாக சேம் தான். இதில் முந்தி மட்டும் நம்ம சீர்முந்தி சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஏறக்குறைய பட்டில் நம்ம சீர்முந்தி சொல்லுவோம் இல்லையா? அதே டைப்பு. பெரிய ஜருகைலாம் கிடையாது. சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் ஸ்டைலிஷ். சூப்பராக இருக்குல்ல? ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு கலர் காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? இது ரொம்ப அழகான ஒரு கிரீன், அதாவது இலப்பச்சை. இது பாட்டில் கிரீன் கிடையாது, இலப்பச்சை. கிளிப்பச்சையும் கிடையாது. கிளிப்பச்சைன்னா நம்மளுக்கு அநேகமாக இந்த வரிகள் நம்மளுக்கு அழகாக தெரியாது. அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை ஆர்டர் போடலை. நாங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் டார்க் அண்ட் பிரைட் கலர்ஸாக. இப்போ எல்லோ கலர்லாம் இந்த கோடுகள் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது பார்த்தீங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து அவ்வளோ லைட் ஷேட்ஸு நாங்கள் போடலை. இதுக்கு பதில் வந்து இனிமேல் பார்டர் உள்ளது மாதிரி சாரீஸில் உங்களுக்கு அது மாதிரி ப்ளசன்ட் கலர்ஸ் காமிக்கிறேன். லெமன் எல்லோ, மேங்கோ எல்லோ, அதில் வந்து லைட் க்ரீன், அந்த மாதிரி சாரீஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? காட்டன் சாரீ விரும்புகிற பீப்புள் இல்லாத தமிழ்நாடா சொல்லுங்கள். நம்மளுக்கே ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் செட் சாரீஸாக விரும்புனீங்கன்னா கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ஒன்று போல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது டீச்சர்ஸ் இருக்கலாம். விமன்ஸ் டே வருது, அதனால் அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட அப்படி வேணானாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் செட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களா இருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணின டீட்டெயில் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த தடவை இன்னொரு வெரைட்டி சாரியுடன் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார். நன்றி, வணக்கம்.